சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தி அமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்து போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே.
இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வரும் துன்பம் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கான துன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்க கற்றுக்கொள். ஏனென்றால் துன்பம் வந்திருக்கிறது என்றால் கூடிய விரைவில் இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். துன்பத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய இன்பகால வாழ்வு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை மிக ஆனந்தமாக வரவேற்க கற்றுக்கொள். நீயும் நன்றாகத்தான் நீ நடத்த வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் திட்டம் தீட்டிதான் செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் எதுவாது சொல்லிவிட்டால் உடனே மனம் வெதும்பி அப்படியே எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். எது வந்தாலும் கலங்கி விடாதே. எது நடந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது. எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வேன். என் வாழ்க்கையில் நல்லது நடத்தத்தான் சாயப்பா அத்தனை வேலைகளையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவு சந்தோஷமாக எடுத்துக்கொள். உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு அவர்களை விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் கஷ்டம் என்னோட கஷ்டம் என்று நீ முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிடு. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே உன்னை நெருங்கும் என்பதை முடிவு செய்து கொள். தீர்க்கமாக நம்பு. உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் உன்னையே நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைக்குள் நீ வரவும் தான் உனக்கான அந்த கஷ்டத்தை தேடி தேடி நான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை கஷ்டம் நெருங்குகிறது என்றால் சந்தோஷம் கூடிய விரைவில் வரும் என்றுதான் அர்த்தம். நான் உன்னோடு எப்பொழுதுமே இருக்கிறேன். எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி.
உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல் இரண்டையும் சரி சமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளை கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன்.
உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. உன் தந்தையும் நானே, உன் தாயும் நானே. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. எப்பொழுதும் ஆத்திரப்படுவதோ கோவப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே.
அமைதியாக காத்திருந்தால் உன் தேவையறிந்து அது உனக்கு நிச்சயமாக தரப்படும். அந்த வேலையை, அந்த பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. அது உனக்கு கிடைக்காவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று முடிவெடுத்துக்கொள். உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில், தக்க சமயத்தில், எந்த நொடி உனக்கு கிடைக்க வேண்டுமோ அப்படியே நான் உனக்கு செய்வேன். வேண்டாத செயலெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் அப்பாவை நினைத்துக்கொள். கெடுதலையோ காயத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டோம் என்று நம்பிக்கையோடு இரு. உறுதியாக இரு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. ஏன் தைரியமாக இரு. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்வை ஒளிர செய்ய மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நான் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன்.